அரங்கம் அதிரட்டுமே கரங்கள் வசரட்டும் சிரிப்புள்ள வீசு சம்பாதிக்கிற கிரேஸ் கூலிபா. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லிரிக்ஸ் வீடியோவுக்கு எப்படி உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணி எடிட் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை மட்டும் ஆளில் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் ஆப் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து தேவைப்படும். அது போக பேக்ரவுண்ட் வீடியோ ஒன்று தேவைப்படும். இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். இந்த 3ஐயும் எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். எப்படி ஃபுல் ப்ராஜெக்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஹவு டு இம்போர்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் சொல்லி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அதில் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி வீடியோவை எடிட் பண்ணணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை தான் எடிட் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இமேஜில் நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோன்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை மட்டும் ஃபஸ்ட்டு 4:5 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த 4:5 சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். ஓகேவா? அந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை இமேஜ் வச்சுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மாசான இமேஜ் வச்சு கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மல்டிபிள் இமேஜ் வச்சு கூட எடிட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3வது இருக்கிற 4:5ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் ஏற்கனவே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4:5 இதே மாதிரி ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே உங்களோட இமேஜ் தான் இருக்கணும். உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. டேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களோட இமேஜ் தேவையான அளவுக்கு வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. ஸ்க்ரீன் ஃபுல்லாக உங்களோட இமேஜ் இருக்க மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜை மூவ் பண்ணி இதே மாதிரி வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு இமேஜோட சைஸை மட்டும் இது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மல்டிபிள் இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்கன்னா எப்போதும் போல் சேம் மெத்தடில் உங்களோட அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்பவுமே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கிறத வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். அது எப்படிங்கிற சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டி எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த ஆப்பில் தான் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஆப் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் இருக்கிற இந்த குயிக் ஆப்ஷனுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் உள்ள ரிமூவ் பேக்ரவுண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
இதில் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அது மாதிரி ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். உங்களோட ஃபோட்டோஸ் போய்ட்டு உங்களோட இமேஜை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவையாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண, அதாவது உங்களோட ஃபோர்ஸ்ட் ஃபைலை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி உள்ளே வந்து ஆட் ஆகிட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி உங்களோட இமேஜும் பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிட்டு இதே மாதிரி ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து கிடச்சிரும். இப்போ கீழே உள்ள டவுன்லோட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளையில் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? இப்போ சேம் மெத்தடை பயன்படுத்தி உங்களோட அடுத்தடுத்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதுவரை பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட இமேஜோட சைஸை 4:5 வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போது அந்த 4:5 சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வீடியோ எடிட் பண்ண வந்து போயிடலாம். இப்போது நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து எடிட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. அந்த சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குரூப் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 10 குரூப்பில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். நான் வந்து 10 குரூப்லேயும் நான் வந்து சொல்ல போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு குரூப்பில் மட்டும் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அந்த ஒரு குரூப்பில் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டால் மட்டுமே போதும். மீதி இருக்கிற எல்லா குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ சேம் மெத்தடை தான் நான் கொடுத்துருக்க மீதி இருக்கிற அந்த 9 குரூப்பில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அதனால நான் ஃபஸ்ட்டு குரூப்பில் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அந்த நான் ஃபஸ்ட் குரூப்பில் சொல்கிற சேம் மெத்தடை தான் மீதி இருக்கிற அந்த 9 குரூப்பில் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ ஓகேவா? இப்போ எப்படி எடிட் பண்ணுங்கிறத பார்த்துலாமா? ஒரு 10 குரூப் கொடுத்துருக்கேன். அந்த 10 குரூப்பை நீங்கள் வந்து எடிட் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் எல்லாமே சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும் கீழே. அந்த குரூப் 1 மேலே டச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உள்ளே ஆட் பண்ணி வச்சுருக்க அந்த பிஎன்ஜி இமேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். இதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாட்டி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட்டை அதாவது லிரிக்ஸுடைய ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் நீங்கள் வீடியோ இம்போர்ட் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் லிரிக்ஸுடைய ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதை எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே டாப்பில் ஃபாண்ட் கிட்ட ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அது மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அது மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற டவுன்லோட்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள இந்த 3 டாட்டுங்கிற இந்த பட்டனை செலக்ட் பண்ணி டவுன்லோட்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண உங்களுடைய ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆகிருக்கும். உள்ளே இருக்கிற அந்த ஃபைலுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆகிருக்கும். நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தாலே தெரியும், நான் டவுன்லோட் பண்ண இந்த லிரிக்ஸ் 4ங்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆட் ஆகிருக்கா. இந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபாண்ட் உள்ள வந்து இம்போர்ட் ஆயிரும். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ மூவ் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்கள் கீழே ஆட் பண்ண இந்த லிரிக்ஸ் 14ங்கிற அந்த ஃபாண்ட் வந்து உள்ள வந்து ஆட் ஆகிருக்கா. அது மாதிரி ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும், லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து டிக் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ அடுத்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ் போய்க்கோங்க. இப்போ ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே வந்து ஆட் ஆகிருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் எப்பவுமே வியூ ஆல் ஃபாண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் வந்து இருக்கும். அது மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும், லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போது லிரிக்ஸுக்கு நான் எப்படி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சனோ சேம் மெத்தடை பயன்படுத்தி தான் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் நீங்கள் லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ குரூப்புக்கு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுங்கிற சொல்கிறேன். அதாவது குரூப்புக்குள்ள இமேஜ் எப்படி உங்களோட பிஎன்ஜி இமேஜை எந்த இடத்துல ஆட் பண்ணுங்கிற சொல்கிறேன். இப்போ டாப்பில் நல் 3 இருக்கா, டாப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 அதாவது 4:5 பிஎன்ஜி இமேஜ்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். 4:5
பிஎன்ஜி இமேஜ்னு சொல்லி நேம் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ அந்த 4:5ங்கிற அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட் உள்ள ஸ்டார் சிம்பிள் போட்டு ஒரு மீடியா ஐக்கான் இருக்கா, அது மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள அந்த ஸ்டார் சிம்பிள் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். இப்போது நீங்கள் மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த ஆப் போல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண எல்லா இமேஜுமே இருக்கும். அதில் ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களோட இமேஜ் வந்து உள்ளே வந்து சூப்பராக ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை நான் வந்து கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் பிராச்சர்லேயே நான் கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் பேக்ரவுண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி உள்ளே வந்து ஆட் பண்ணுங்கிற சொல்கிறேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோன்னு சொல்லி ஒரு இமேஜ் மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட் உள்ள ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கிற அந்த மீடியா ஐக்கான ஒரு டச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்டார் சிம்பிள் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். இப்போது மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்க டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த பேக்ரவுண்ட் வீடியோ மேலே ஒரு டச் அந்த பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கான் மேலே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்க்ரீன் வந்து அடையாரும். பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்கிறத நான் ஒரே குரூப்பில் சூப்பராக வந்து சொல்லி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வீடியோக்கு நான் கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்ட் வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அதுக்கு மேலே கொடுத்துருக்க 4:5ங்கிற அந்த பிஎன்ஜி இமேஜில் உங்களுடைய பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறீங்க. அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நான் அந்த ஃபஸ்ட்டு குரூப் ஒன்று சொன்ன அந்த சேஞ்சு மட்டும்தான் நீங்கள் மீதி இருக்கிற எல்லா குரூப்பையும் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துட்டு பாருங்களேன். இப்போ குரூப் ஒன்றில் நான் சொன்ன ஸ்டெப் மட்டும் இங்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே உள்ள வந்து ஆடாக இருக்கும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கிடச்சிருக்கும். இப்போ நான் குரூப் 1 வந்து எடிட் பண்ணிட்டேன். சேம் மெத்தடை பயன்படுத்தி தான் குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 கொடுத்துருக்கேன். அந்த குரூப் 10 வரையாக கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ ஒரே குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். ஒவ்வொரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் இருக்கும். ஒவ்வொரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இமேஜ் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த 4:5 பிஎன்ஜி இமேஜில் உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா சேம் மெத்தடை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ அந்த பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு கீழே மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எப்போதும் போல அந்த பேக்ரவுண்ட் வீடியோ மேலே டச் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணால் பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் எப்பவும் லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு எடிட்டர்ஸ் போயிட்டு இங்கே ஃபாண்ட் கிட்ட உள்ள 6 மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண அந்த லிரிக்ஸ் ஃபைனலுங்கிற ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். அது மேலே ஒரு டச் பண்ணி டிக் கொடுத்தா போதும் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி மேலே வந்தீங்கன்னா 4:5 பிஎன்ஜி இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இமீடியட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே இமீடியட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இங்கே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜோட ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு எங்கேயாவது இமேஜ் இருக்கான்னு பாருங்கள். இந்த ஒரு இமேஜ் கூட நான் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு சேம் மெத்தடில் உங்களோட அடுத்த 4:5 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் ஜஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் வீடியோ சேஞ்ச் பண்ண போகிறீங்க. லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. பிஎன்ஜி இமேஜில் உங்களோட பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறீங்க. அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் இங்கே ஃபாலோ பண்ணி மட்டும் போதும். வீடியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் எல்லா குரூப்லையும் நான் சேஞ்ச் பண்ணி காமிச்சிட்டு இருந்தால் வீடியோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்லேயே நான் தெளிவாக வந்து சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ ஓகே, உங்களுக்கு வீடியோ வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்ணுங்கிற சொல்கிறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஷேர் ஐக்கான் இருக்கா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிட்ட உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். அப்படியே எக்ஸ்போர்ட் ஆல்வேஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டுச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.